என்ன செய்யல, அக்கிரமங்களை நோயை குணமாக்குன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அடிஷனலாக நான் அக்கிரமங்களை மன்னிக்கிறேன், அப்புறம் உன் நோய்களை நான் குணமாக்குகிறேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசுவானவர் அவர் அங்கே போனதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடிக்கப்பட்டார். சொல்லுங்க, அடிக்கப்பட்டார். வாய் திறந்து சொல்லணும். அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார். யாருக்காக? ஏன் அக்கிரமத்திற்காக. ஏன் அக்கிரமத்துக்காக. அவர் நொறுக்கப்படலைன்னா உன் அக்கிரமம் இன்னும் நிற்கும். இந்த அக்கிரமம் ஆளை கொல்லாம விடாது. அக்கிரமம், சொல்லுங்க, அக்கிரமம் பண்ணினா அது ஆளை கொல்லாம விடாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு முதலாவது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நீ அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே போ. என்னது? அக்கிரமத்தை தொடர்ந்து செய்யி. எவ்வளோ நாளும் அக்கிரமம் பண்ணு. அக்கிரமம் நல்லதா? சத்தம் இல்லை. அக்கிரமம் நல்லதா? இல்லை, இல்லைதான். ஆனாலும் ஒரு நேரம் அப்படி ஆயிடுது. அல்லேலூயா. ஆனால் தேவன், அவருடைய மனம் எப்பயுமே மாறாது. அவருடைய இருதயத்தில் அன்பு பொங்கி 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 வழிந்து கொண்டே இருக்கிறது. அவர் மனுஷனை பார்த்தாருன்னு வைங்களேன், ஒரு மனுஷனை அப்படி பார்க்குறாருன்னா அவங்க குறை என்ன, குற்றம் என்னன்னு அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவர் மனசில் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாரு, நான் இஸ்ரவேலிலே குற்றம் காண்கிறது இல்லை, இல்லை, நான் குற்றம் பார்க்குற ஆள் இல்லை. அல்லேலூயா. அவர் குற்றம் பார்க்கிறவர் இல்லை, ஆனா குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக குற்றங்களை மன்னிக்கிறாருன்னா, நம்முடைய அக்கிரமங்களை ஏன் மன்னிக்கிறாருன்னா, உன்னை குணமாக்கணும், உன் நோய்களை குணமாக்கணும். நான் சொல்றேன், அக்கிரமத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கு. எதுக்கு சம்பந்தம் இருக்கு? அக்கிரமத்துக்கும் பொல்லாப்புக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் உண்டு. சொல்லுங்களேன், சம்பந்தம் உண்டு. அக்கிரமம் செஞ்சா ஏதாவது ஒரு நோய் வந்துடலாம், வரலாம். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் எப்பொழுதும் மன்னிக்கிறாரா, இல்லை எப்பயாச்சும் மன்னிக்கிறாரா? எப்பொழுதுமே. நீ எந்த விதமான நோய்க்குள்ளையும் போகவே கூடாது, நீ வருத்தப்படவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, இப்போ உங்க பிள்ளைங்க சேட்டை பண்ணா கை கால் நடக்க முடியாம ஏதாவது நொண்டியாக்கி விட்டுலாமா? அப்படி செய்வாங்களா? சேட்டை பண்ணா எந்த தகப்பனும் தாயும் அது அப்படி செய்வாங்களா? அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் நமக்கு நல்ல தகப்பன். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு எனக்கு ஒரு நல்ல தகப்பன். எனக்கு ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க உங்க பிள்ளைகளை அக்கிரமம் செய்யும் போது அடி விடுமா? பிள்ளைகளுக்கு அடி விடுமா? பிள்ளைகளை அடிச்சிருக்கீங்களா? பிள்ளைகளை அடிச்சதே இல்லையா? யாரெல்லாம் பிள்ளைகளை நான் அடிச்சிருக்கேன், யாரெல்லாம் சொல்றீங்க? ஆமா. ஏமா ஜூலி, நீ அங்க பார்க்க உங்க அம்மா அடிச்சாங்களா? ஆனா உங்க அம்மா கையை தூக்க மாட்டேங்குதப்பா. கை தூக்காம அடிச்சோம் நாங்க, அதனால கை தூக்கல. சரி, எல்லாரும் தான் அடிச்சிருக்கோம். தாயும் தகப்பனும் பிள்ளைகள் அக்கிரமம் செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அடிச்சிருக்கிறோம். ஆனா இந்த தேவன் பிள்ளைகள் அக்கிரமம் செஞ்சா அவர் தன்னை அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு அவருக்கு தண்டனை, இயேசுவுக்கு தண்டனை. சத்தம் வரலையே. நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு நம்பனா சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தேதி வரைக்கும் உங்க ஆத்மாவில, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில சகல அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும். அல்லேலூயா. ஆமா. ஆகையினால சொல்லுகிறேன், இனி நோய் உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது.
இந்த அக்கிரமங்கள் எப்பொழுது மன்னிக்கப்பட்டதோ, யார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? ஆமென். ஆமா. சும்மா லேசா குண்டூசி வச்சு குத்துனாங்களா? அல்லேலூயா. ஆணிகளால் 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு 6 மணி நேரம் வெயில்ல அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. சாதாரணமா அக்கிரமத்துக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவிக்கவே முடியாது. உன்னால முடியாது. பாவத்தின் சம்பளம் என்னது? அது மரணம். மரணம். நீ மரணத்துக்குள்ள போகக்கூடாது. உன் அக்கிரமத்தையே காலி பண்ணிடணும். இதுதான் தெய்வத்தினுடைய சித்தம். ஆமென். தெய்வம் உன் மேல வச்சிருக்கிற நோக்கம். அல்லேலூயா. 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 நான் சொல்றேன், இந்த அக்கிரமம் இப்படி இருக்குதே, நான் என்ன செய்ய? இல்ல, அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நோய்களை எல்லாம் ஆமென். நோய்களை எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. இது அவர் செய்தாரு. ஆமென். அவர் செய்த யாரும் தடுக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க. இயேசு செய்த காரியத்தை யாரும் தடுக்கவே முடியாது. முடியாது. அது மாத்திரம் இருந்தா பத்தாது. இந்த அக்கிரமத்தினாலே வந்த நோய் உன் பிராணனை அழிவுக்கு கொண்டு போகும்படிதான் இந்த நோய் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நேத்து இருந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆமா, நான் ஒருத்தர் இடத்துல கேட்டேன், அந்த அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். நான் அவர் இறந்து போனாருங்க. என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். அது எப்படி இறந்து போனார்? இல்லை, இந்த மாதிரி ஆச்சு, நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், ஆள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அழிவு சடிதியாக வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கொண்டு ஒரு நல்ல தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உன் பிராணன் இனிமேல் அழிவுக்கு விடப்படுவதில்லை. உன் பிராணன் அழிவு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவின் ஜீவன் பாதாளத்துக்கு விடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல நீங்க இனிமே மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. சொல்லுங்க, மரணத்தை குறித்து கவலைப்படவே வேண்டாம். நோயை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. என்ன கவலைப்பட வேண்டாம்? அது விலக்கப்பட்டது. சொல்லுங்க, நோய் போயாச்சு. நோய் நல்ல போயாச்சு. சத்தமா சொல்லுங்க, நோயெல்லாம் நோயெல்லாம் அவர் குணமாக்கினார். அவர் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து தான் வரணும். ஆமென். என் பிரசங்கத்திலிருந்து வருகிறது ஓகே, ஆனா நீ கேட்டேன்னா அது ரிப்பீட் ஆகித்தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, ஓன்னு சத்தம் போடுறீங்க, ஒரு எக்கோ திரும்ப வருமா வராதா? எக்கோ வருமா வராதா? நான் சொல்றேன், வாய் இல்லாத ஒரு இடத்துல ஒரு சத்தமா சொல்லும்போது ஒரு எக்கோ திரும்பி வருது. வாயை திறந்து பேசக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கான ஒரு பதில் பேச்சு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னித்தீர். என் அக்கிரமங்களை நீங்க மன்னித்தீர். நீங்க எப்ப இந்த வார்த்தைக்குள்ள வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், ஒரு மனசாட்சி சூப்பராயிரும். அல்லேலூயா. மனசாட்சி எப்படி ஆயிரும்? சூப்பரா. வண்டர்ஃபுல்லா ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே மன்னிக்கவும் முடியாது, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நேச்சராகவே அக்கிரமம் செய்யத்தக்க சிந்தை நம்மகிட்ட இருக்கு. பொல்லாப்பு நமக்குள்ள யார் கொண்டு வந்து கொடுத்தது? அந்த ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த மீறுதலின் சுபாவம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, நான் அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறேன். அவங்கள பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த இயேசு தான் மன்னித்தவர், மன்னிச்சு நோய் படுக்கையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவினுடைய ஒரு வீட்டில் ஒரு இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு வீட்டில் இயேசு உள்ள உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்கார். வீட்டுக்குள்ள இந்த இது மாதிரினே வச்சுக்கிடுவோமே,
பண்ணிட்டு இருக்கிறார். கூட்டம் எங்கே வரைக்கும் இருக்குது? அந்த சிறு பிள்ளைங்க சவுண்டு விடக்கூடாது. யார் அதை பார்க்குறவங்க? பிள்ளைகள் சவுண்டு விடக்கூடாது. பிள்ளைகளை பத்திரமா பாருங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரி, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள என்னவா இருந்தார்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஒரு திமிர்வாதக்காரன், கையும் வழங்காது, கால் வழங்காது, வாய்ப்பேச்சு வழங்காது, திங்கவும் முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, அப்படி ஒரு திமிர்வாதக்காரன். அவனை இயேசுவின் இடத்துல கொண்டு போனா அவன் என்ன ஆயிடுவான்? சுகமாயிருவான். அவன் என்னவாயிருவான்? சுகமாயிருவான். அதனால அவனை வாசல் வழியாக கொண்டு போனா ஃபுல்லாக ஜனங்கள் இருக்கு, உள்ளே போக முடியாது. யாராவது இடம் கொடுக்காங்களான்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு? 2 பேர் 4 பேர் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. நீங்கள் சில நோயாளிகளை பார்த்தீங்கன்னா, படுக்கையில் படுத்திருக்கிற நோயாளிகள் இருப்பாங்க, நீண்ட காலமாக படுக்கையிலே கிடக்கிறவங்க. நீங்கள் கிட்ட போனாலே ஒரு சுமல் தான் இருக்கும். அவங்களால தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளக்கூட முடியாது. அவ்வளவு அது ஒரு மாதிரியான, அது நோய் படுக்கையில் இருக்கக்கூடிய அது வாசனை, அது நோயின் வாசனை. அப்போ நான் சொல்கிறேன், இவங்களுக்கு வேறு வழி தெரியல, உள்ளேயும் உடலை அவங்கள. உடனே அவங்க ஒரு வழி பார்த்தாங்க. அந்த வீட்டின் மேற்கூரையை கரெக்டாக நல்லா தான் பிரிச்சிருக்காங்க, சத்தம் இல்லாமல் பிரிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இதுவா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகியிருக்கும். எடுத்து ரைட்டு இப்போ இறக்கிடலாமாடா, இறக்கிடலாம். அவனை ஒரு மாதிரி மேலே ஏற்றி, கஷ்டமா அது? ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு மனுஷனை தூக்கிட்டு போகிறது லேசாக கஷ்டமா? இருந்தாலும் அவங்களுடைய முயற்சி, இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டா இவனுக்கு சுகம் உண்டாயிரும். அது அவங்களுடைய ஒரு விசுவாசமாக இருந்தது. அல்லேலூயா. ஆகையினால அவனை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் அந்த ஒரு துப்பட்டியில் கட்டி இறக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், தப்பி தவறி விட்டுருந்தா என்னத்துக்காக இருக்கும்? விட்டுருந்தா என்னத்துக்காக இருக்கும்? சிரமந்தான். ஆனால் இப்படியோ என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு வழியா இறக்கிட்டாங்க, உள்ள இறக்கிட்டாங்க. திடீர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு இங்கே வந்து ஒரு ஆள் இப்படியே இறங்கி வந்தா இப்படி இருக்கும். அல்லேலூயா. அப்படித்தான் அவன் இறங்கி வரான். இயேசு அதை பார்த்த உடனே, மீட்டிங் நடத்தும் போது சத்தம் போடாம இருங்கப்பா நான் சொன்னாரு. அது நம்ம வேணா அப்படி சொல்லுவோம், அவர் அப்படி சொல்ல மாட்டார். வந்துட்டாங்க, இவன் மட்டும்தான் வரான், 4 பேர் உயர இருக்கான். அல்லேலூயா. இவன் திருன்னு முடிச்சிருப்பானா? என்ன சொல்றீங்க? அவனுக்கு தெரியாது எங்க அவனு சுகமாகுங்கிறது தெரியும். ஆனால் என்ன செஞ்சிட்டோம்? மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது நடுவழியில் வந்துட்டோம், டிஸ்டர்பாக வந்துட்டோம். ஆமாம். ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த விசுவாசத்தை பார்த்தார். இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதை பார்த்த உடனேயே அவர் சொல்றாரு, எதை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுறாரு? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த கூரை வழியா இறக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அவன் பாவியா? அவன் பாவியா? பாவம் செய்தவனா? அந்த திமிர்வாதக்காரன் பாவம் செய்தவன் தானே. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த நோய்க்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப எதை காலி பண்ணணும்? நோயை காலி பண்றதுக்கு முன்னாடி எதை காலி பண்ணணும்? பாவத்தை. நான் சொல்றேன், உனக்கு விரோதமான காரியங்களை காலி பண்ணணும்னா பாவத்தை காலி பண்ணணும். அல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னா மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, கதை முடிஞ்சது. இனி பாவத்துக்கு அங்க என்ன ரோல் கிடையாது. சொல்லுங்க, பாவத்துக்கு அங்க கிடையாது. உன் அக்கா நீ சின்ன வயசுல இருந்து செஞ்ச காரியங்கள், பொல்லாப்பு, மனம் தெரிந்து செய்த பொல்லாப்பு, மனம் அறிஞ்சு செஞ்ச தீமைகள், மனதார சொன்ன பொய்கள், மனதார செஞ்ச பாவங்கள், இவைகளையும் கூட இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் மன்னித்தார். அல்லேலூயா. இது உங்களுக்கு இதுதான் பெரிய ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவினிடத்துல வந்த உடனே சொல்லுங்க, இயேசுவினிடத்துல வந்த உடனே இயேசுவினிடத்துல வந்தவுடனே முத வேலை வேலை அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் நம்முடைய பாவங்களை இயேசு என்கிற நாமத்துக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? இயேசு என்கிற நாமத்துக்கு பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்பதான் பாருங்க, அவன் மன்னிக்கப்பட்டதுன்னு பக்கத்துல இருக்கிறவன் சும்மா இருப்பானா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆ, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? பாருங்க, அவன் சொல்றான், இவன் பாருங்க, இவன் அவர் அங்க பாருங்க, அவர் 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 பிரசங்கம் பண்றாரு. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் சில கெட்டிக்காரன் இருக்கான், வசனம் படிச்சவன் வள்ளல். அவன் இவன் இப்படி தேவ தூசணம் சொல்றான். என்னையா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறது கெட்ட வார்த்தையா? ஐயா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா கெட்ட வார்த்தையா? இல்ல. அவன் என்ன ஆளுக்கு சுத்தி இருக்கிறவங்க? நான் சொல்றேன், முழு கெட்டவங்களா இருப்பாங்க போல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு தான் சொல்றேன், ஏன் என்னையா நீ பாவத்தை வாட்டில் மன்னிச்சு விடுற? நான் உன்னை கொல்லணும்னு வச்சிருக்கேன், நீ வாட்டில் பாவத்தை மன்னிச்சு விடுற. அப்ப பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எதிர்த்து பேசுறவங்க பூரா பிசாசு தான். நானும் சொல்றேன், நாமும் கூட ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஆமென். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஐயா, கேட்குறியா ராசா? அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை வருதா? ஆமென். ஆமா. வெட்டியா நீ வந்து வீணா போவாத, வார்த்தையை கேளு. அல்லேலூயா. நீ ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, எதிராளியை மன்னிக்கணும். எதிராளியை மன்னிக்கணும். மன்னிக்கணும். எதிராளின்னா எதிராளி அப்படியே போட்டு வன்மம் வச்சு போட்டு உள்ள அப்படியே தீட்டிக்கிட்டே இருந்தேன்னா சாவ போறது யாரு தான்? இந்த அக்கிரம சிந்தை உள்ளவன் தான் செத்து போவானே ஒழிய அவன் தப்பிச்சு போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால நான் சொல்றேன், இவர் தான் மன்னிக்கிறவர். ஆமென். அது ஒன்றும் தேவ தூஷணம் இல்லை, அது நல்லது. இப்போ இயேசு பார்க்குறாரு, தம்பி இங்க வா. அல்லேலூயா. அடுத்த வசனம் போ தம்பி, அடுத்த வசனம் போப்பா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க அவர் சொல்றாரு, இப்படி சிந்திக்கிறத பார்த்துட்டு உங்க இருதயங்களில அவர் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து 9க்கு மாத்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ. அவர் சொல்றாரு, இப்போ உங்களால பாவம் மன்னிக்க முடியுமா? உங்களால பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எது எளிது? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எது எளிது? நீ நடன்னு சொல்றது எளிதா, இல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், 2 பாவத்தை மன்னிக்கணும். ஒன்று அடுத்தாள் பாவத்தை மன்னிக்கணும், ஒன்று நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நாம தான் மன்னிக்கணும். நாம தான் மன்னிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தால மன்னிக்கலாம், ஆனா நம்மை மன்னிக்கலாமா கூடாதா? மன்னிக்கலாம். நம்மளை மன்னிக்க கூடாதா? மன்னிக்கலாம். நம்மளை மன்னிக்கலைன்னா நமக்கு பாவ மன்னிப்பு இருக்காது. நம்ம தான் மன்னிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன். நீங்க அதுக்காக போய் ஒரு ஆள்கிட்ட போய் வில்லங்கத்தை இழுக்கணும்னா, உன் பாவம் பயங்கரமா இருக்கிறது, உன்னை மன்னிக்க போகிறேன் அப்படின்னு என்ன கூட 4 பேரை கூட்டிட்டு போய் பூவா ஊதி இனி பாவத்தை பத்தி வெளியெல்லாம் சொல்லி 4 பேருக்கு பரப்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பாவங்களை மன்னிக்கிறது எளிது மட்டும் இல்ல, அது நல்லதும் கூட. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. பாவங்கள் நீங்க நான் சொல்றேன், உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு உரிய அதிகாரத்தை பின்னை கொடுக்குறேன். நீங்க யாருக்கெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அந்த காரியத்தை பிதாவின் சமூகத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அது மன்னிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாவ மன்னிப்ப அவர் ரொம்ப எளிதுன்னு சொல்றாரு, ரொம்ப லேசு. அதுக்கு ஒரு மனம் இருந்தா போதும். நல்ல மனசு இருந்தா பாவத்தை என்ன செஞ்சிடலாம்? ஒருத்தர் செஞ்ச விரோதத்தை மன்னிக்கலாம். மன்னிக்கலாமா? மன்னிக்கலாம். சொல்லுங்க, இன்னைக்கு ஏதாவது மிச்சம் மீதியா கையில கொண்டு போக போறியா? மன்னிக்கிறதெல்லாம் மன்னிச்சு விட்டுலாமா? இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் பஸ்காவில் என்ன செய்ய போறோம்?
இது பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற தேவனுடைய ஒரு உடன்படிக்கையின் ரத்தம். இதை நீங்க சாப்பிடும்போது ஒத்த பாவம் இதை மிஞ்சி போவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, சில நேரங்களில் சில காரியங்களுக்கு நம்ம ஒப்புரவாகி தீர்க்க வேண்டும், ரைட்டா? ஆனால் அநேக காரியங்களில் ஒப்புரவாகலாம் முடியாது. அதை மன்னிக்கத்தான் செய்யணும். தேவன் அப்படிதான் மன்னிக்கிறார். சிலருக்கு நோய்கள் இருக்கு, சிலருக்கு தோல்விகள் இருக்கு. சிலருக்கு என்ன இருக்கு? அக்கிரமங்கள் நிமித்தம் நோய்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், சிலருக்கு நோய் இல்லை, சிலருக்கு என்ன இல்லை, பணம் பயங்கர கஷ்டம். எப்பயும் நான் சொல்றேன், ஒரு தரித்திரம் இருக்கு பார்த்தீங்களா? தரித்திரம்னா என்னன்னு தெரியுமா? எதை கேட்டாலும் துட்டு இல்லை, ஏதாவது ஒன்று செய்யணும்னா துட்டு இல்லை, இதை செய்யணும்னா துட்டு இல்லை, அதை செய்யணும்னா துட்டு இல்லை. ஒன்றுக்கும் என்னதான் சரிகளோ அப்பா, சம்பாத்தியம் பண்ணி 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 3000 ரூபா கொடுத்தாருல்ல, அதையாவது வச்சிருக்கீங்களா ஒழுங்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப முகம் சுருக்கி இருக்கக்கூடாது, நல்லா சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் இருக்கிறாலும் கொஞ்சம் கொஞ்சம் முகத்தை பார்த்துக்காங்க, பாவமாக தெரியுது. நான் சொல்கிறேன், பாவத்தை மன்னிக்கிறவர் இருக்கும்போது நீ ஏன் பாவமாக இருக்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? அடுத்த வசனம் போமா, 2:10. நானே போட்டேன், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பாருங்க. இயேசு ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும். இதை நீ அறிஞ்சுக்கோ தம்பி, இதை அறிஞ்சுக்கோ. நான் பாவத்தை மன்னிக்க வந்தவன். அவர் சொல்றாரு, ஆமா, நான் பாவத்தை மன்னிக்க வந்த. இவங்களே 2 சாத்திருக்கணும், ஆனா மன்னிக்கிறவர் இவங்களையும் சேர்த்த மன்னிக்கிறவர். அல்லேலூயா என்று சொல்லி திமிர்க்குமாதக்காரனை நோக்கி என்ன சொன்னாரு? நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா, உனக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுதே உனக்கு குணமாயிருச்சு. அல்லேலூயா. பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அவன் உடம்புல எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சுகமாயிருச்சு. அதனாலதான் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. என்ன பண்ணா? அம்மா, நீ டக்குன்னு உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். போதும், எல்லாருக்கும் முன்னாடி. திமிர்வாதக்காரன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கை காலு இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. கையும் வராது, காலும் வராது, ஒருக்கு நடக்க முடியாது, ஒழுங்கா திங்க முடியாது. ஆமாம், எல்லாம் பெட்டில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு மடிச்சு நல்லா தலையணையை தூக்கி சொருகிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இயேசு இன்றைக்கு இந்த திருச்சபையில் எல்லாருடைய பாவங்களையும் நில் பேலன்ஸுக்குள்ள கொண்டு வருகிறார். பாவம் இல்லைன்னு சொன்னா நான் சொல்றேன், உங்கள் சரீரத்துல பலவீனங்கள் இல்ல. அல்லேலூயா. உங்க சரீரத்துல குறைவுகள் இல்ல. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிராணன அழிவுக்கு விலைக்கு காத்தது மட்டும் அதுல வருகிறது இல்ல. அடுத்து சொல்றாரு, நன்மையினாலே வாயை திருப்தியாக்குகிறார். உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு மன்னிப்பு நமக்கு உண்டாகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு புது பலனும் வருகிறது. அல்லேலூயா. நீ உன்னை என்னதான் கணக்குல சேர்க்க, எதுக்கு தான் சோர்ந்து போறதுன்னே கிடையாது. சோர்ந்து போறதே நோயா கொண்டிருந்தா என்ன பண்றது? ஆனாலும் இன்னைக்கு சொல்லுகிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் சோர்ந்து தான் போவேன்னு சொல்லுகிற அந்த நோய், அல்லேலூயா. ஆமா, உன் மனநோய். சோர்வு என்ன நோய்? மனநோய். சோர்வுங்கிறது என்ன நோய்? மனநோய். அது ஏதோ ஒண்ணு, அது உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ சரியில்லை 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 சரியில்லை,
உனக்கு இறக்கம் கிடையாது, உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, அதனால நீ பிழைக்க மாட்ட, உனக்கு திரும்ப மீட்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மனநோய். என்ன நோய்? மனநோய். ஆமா, நெகட்டிவான தாட்ஸ்களை கொடுத்துட்டே இருக்கும். நான் சொல்றேன், இன்றைக்கு கத்து நன்மை செய்வார்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த வினாடியே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சுகம் உண்டாகிறது, ஆமென். அல்லேலூயா. நன்மை உண்டாகிறது, ஆமென். தடைப்பட்ட காரியங்கள் அங்கே வந்து நிறைவேறுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்க, திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது, இளமை ரிவர்ஸ் ஆகுது. திரும்புது. நான் சொல்றேன், செழிப்பு ரிவர்ஸ் ஆகுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீ எதை இழந்து போனியோ அது திரும்ப கிடைக்கும் இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமா, அதுவும் எப்படி? ஆமென். இப்ப இருக்கிற பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தாயி சோத்திரம், எனக்கு வர்ற நேரம் அப்படித்தான் இருக்கு. இதை பாருங்க, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு வயசாக இருக்கலாம், அல்லேலூயா, ஆனா இன்றைக்கு அநேகருடைய பாவம் மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்குள்ள வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால உன்னுடைய வயது திரும்ப திரும்ப வாழ திரும்ப வயது. வாலிப வயதுக்குள்ளே வருகிறது. ஆமென். அப்படின்னா நான் சொல்றேன், நீ நோயினால இழந்து போயிருக்கலாம், ஆமென். பலவீனத்தினால இழந்து போயிருக்கலாம், வந்த சோதனைகளினால உன் சந்தோஷங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனா அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறார்னா புது வாழ வயது உண்டாகிறது, ஆமென். புது ஜீவியம் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் பாருங்க, பஸ்கா ஒரு புதிய தொடக்கம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பஸ்கா ஆமா, எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து ஒரு தொடக்கமாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்குள்ளே கடந்து போகும்படி ஒரு புதிய தொடக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க, அந்த பாவ மன்னிப்புல இன்னும் நிறைய வச்சிருக்கிறார், நன்மையான ஈவுகளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கண்டினியூஸா சில ப்ராப்ளத்துக்குள்ள இருந்திருக்கும். இந்த பாவம் தொடர்ந்து சில அடிமைத்தனங்களுக்குள்ளும் சில தோல்விகளுக்குள்ளும் அப்படியே வச்சு இறுக்கி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற 103வது சங்கீதத்தில், அல்லேலூயா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஐயா, அக்கிரமம் செஞ்சதா யாரியா? அக்கிரமம் செஞ்சது யாரு? நாம தான். அக்கிரமம் செஞ்சதா? ஆமென். அது அந்த அவன். நம்ம தான். நம்மளா அவனா? நம்ம தான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நியாயத்தையும் செய்கிறார். செய்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் பக்கத்துல அவர் போய் நின்று கொள்ளுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவர் உன் பக்கத்துல நின்றுட்டான உடனே, உன்னை பார்த்த உடனே அவருக்கு அப்படி தெரிகிறது, உனக்கு நான் நியாயம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட உனக்கு நான் நியாயம் செய்யணும். ஆமென். ஆமென். இன்னைக்கும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு போய் இருக்கிறீர்களோ கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. 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 நியாயமா உனக்கு அந்த பலவீனம் வரக்கூடாது. அல்லேலூயா. நியாயமா நீ தோற்கக்கூடாது. நியாயமா நீ என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படவே கூடாது. ஆனா எப்படியோ ஒரு சில காரியங்கள்ல நோய்களும் வேதனைகளும் தோல்விகளும் பலவீனங்களும் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியம் உன் பலவீனத்திற்கு ஆதாரமாக இருக்கிறதோ அந்த அக்கிரமங்களை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே மன்னிக்கிறாரு. அல்லேலூயா. இதை நீ விசுவாசிச்சாதான், நான் சொல்றேன், இதை நீ விசுவாசித்தாதான் உன்னுடைய நோய்கள் குணமாகும்.
அல்லேலூயா. ஹalleluya ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப நோய் குணமாயிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆமென் அல்லேலூயா. ஹalleluya ஒரு நோயாளி அவற்றை வரும் பொழுது முன்கூட்டி சொல்லுகிறாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் சொல்றேன், திமிருவாதக்காரன் ஐயா என் பாவத்தை மன்னியும் ஐயான்னு கேட்டு கெஞ்சி கூட்டான் நானா? இல்ல இல்ல. அல்லேலூயா. அவன் இயேசுவை தேடி வந்தான். ஆமென் அவன் தேவனாவது எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, இந்த கிறிஸ்து வந்து உதவி செய்ய மாட்டாரான்னு சொல்லி அவரிடத்துல வந்தான். அவன் நன்மையை பெற்றுக்கொண்டான். ஹalleluya அல்லேலூயா. ஆமென் நான் சொல்றேன், உனக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும். சொல்லுங்க, எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும். இந்த பிரச்சனை அல்லேலூயா. உனக்கு ஆதரவு செய்கிற கர்த்தரிடத்துல ஓடி வந்துரு. ஹalleluya நான் இன்னைக்கு 3 காரியங்களை இந்த பைபிள்ல இருந்து எடுத்து இந்த 103 இருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 11வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ. எப்படியா? எல்லாம் சொல்லுங்க. பூமிக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கும்? எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ. எவ்வளவு உயரம் இருக்கும்? அளந்துடலாமா? அளக்க முடியாது. இந்த பக்கத்துல இருக்கு, பைபிள்ல போடலாமா? நான் தான் சொல்லுவேன். அளக்க முடியாத பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? ரொம்ப தூரம் இருக்குமா, கொஞ்சம் தூரம் இருக்குமா? ரொம்ப தூரம். கொஞ்சம் தூரம் இருக்கும். ரொம்ப தூரம். அல்லேலூயா. ஹalleluya ஆமா, சிவகாசியில நீங்க தயார் பண்ற ஒரு ராக்கெட்டை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா நீங்க அங்க போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்படியா? அல்லேலூயா. ஆமா, நீங்க எட்ட முடியாத உயரம். ஆமென் அவ்வளவு உயரத்துல. ஹalleluya ஆமா, ஆண்டவர் சொல்றார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. ஹalleluya ஒண்ணு, யாருக்கு பயப்படுகிறவர்கள்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். நான் சொல்றேன், பயம்னா அவர் முன்னாடி போகவே பயம் அப்படின்னா வந்து சேர மாட்டீங்க. இது அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா நம்மை ரட்சிக்கிறவர் அவரை தவிர யார் இருக்கா? நமக்கு அவரை தவிர அடைக்கலம் யாரு? ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னிக்கிற நல்ல தெய்வமே, நான் உம்முடைய சமூகத்துக்குள்ளே வாரேன். என் பிரச்சனைக்கு நீர் தான் என் தேர்வு. அல்லேலூயா. அப்படி நீ அவரிடத்துல வருவாயானால், அதுதான் நான் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடிவை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை இது. அவருக்கு பயந்தவர்கள் மேல வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கிருபை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த கிருபை இன்றைக்கு யாருக்கெல்லாம் வேணும்? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இது மட்டும் பத்தாது. இந்த கிருபை இருக்க 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 கிருபை பெருக 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 பெருக. அல்லேலூயா. இந்த கிருபை பெருக பெருக நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செழித்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. இந்த கிருபை பெருக பெருக அங்கே ஜீவன் உண்டாயிக்கொண்டே இருக்கும். ஆமென். அங்க புதிய காரியங்களை கர்த்தர் உனக்கு தான் சொல்லுவாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் என்னவோ ஆண்டவர் சொன்னாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே பாவிகளை அழைக்க வந்தேன். அல்லேலூயா. நீ வில்லங்கமான ஆளா? வா. நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீ ரொம்ப திமிரான ஆளா? வா. நீ தான் எனக்கு வேணும். ஆமென். நீ நல்லா பொல்லப் பண்ணுவியா? நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உன் கோபம் அடங்கலையா? நீ தான் எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவன் பாருங்க இப்படியா இருப்பாரு? இப்படியா இருப்பாரு? அப்படித்தான் இருப்பாரு. அப்படித்தான் இருக்காரு. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. அவன் நீதி செய்கிறவன் அது பாட்டில் செய். நீ நீதி செய்ப்பா, செஞ்சுட்டே இரு. உங்க வேலை என்ன இருக்கு? நான் எங்க போறேன்? பாவிகளை நோக்கி போகிறேன். அல்லேலூயா. எங்க போறேன்? பாவிகளே. பாவிகளை நோக்கி. ஏன்? அல்லேலூயா. நான் பாவத்தை ரட்சிக்க வந்தவன். ஆமென். சொல்லுங்க, பாவத்தை ரட்சிக்க வந்தவன், மன்னிக்க வந்தவன், நான் குணமாக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த ரெண்டுமே நோய் எதுலாம் இருக்கக்கூடாது. சரீரத்திலையும் நோய் இருக்கக்கூடாது, மனசுல மனநோய். சொல்லுங்க, நெகட்டிவாவே இருக்கும். எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் பிழைச்சி கரை சேர மாட்டேன்,
எனக்கெல்லாம் என் கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். மனநோய். என்ன நோய்? மனநோய். மனநோய். அவ்வளோதான். நான் ஒரு முக்கியமான ஆளே கிடையாது. அல்லேலூயா. நீ முக்கியமான ஆள் கிடையாதுன்னா உனக்கு மனநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி நீ முக்கியமான ஆளா? ஆமென். உன்னை உள்ளங்கையிலையா வச்சிருக்கிறாரு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முக்கியம் இல்லாததை எவனாவது உள்ளங்கையில் வைப்பாங்களா? யாராவது வைப்பாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளங்கையில வைக்கிறதா இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விலையேறப்பட்ட ஒன்றுங்கிறதுனால தான் அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தன்னுடைய உள்ளங்கைகளில வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருக்குள்ள நல்ல தெம்பாருங்க. ஆமென். நீங்க தெம்பாருங்க. இந்த நினைவுகள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஓடட்டும். நான் சொல்லுகிற வார்த்தையை உங்க மனதுக்குள்ள ஓட விடுங்க. அதானே பார்த்தேன், நம்ம மேல அவர் பிரியமா இல்லவா இருக்கிறாரு. சொல்லுங்க அப்படி. அவர் என் மேல பிரியமா அல்லவா இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சத்தம் வரலையே. இயேசுவின் மேல் பிரியமா உங்களுக்கு இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு எந்நேரமும் யாரையாவது கொண்டாந்து விட்டு உங்களை கையை தட்ட விட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டு செஞ்சு வச்சு என்னால் அப்படியே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு தடவை வந்துட்டா அதை பிடிச்சிக்கிட்டு வெளியே வா. நல்ல சந்தோஷமா வார்த்தையை விசுவாசித்து வெளியே வா. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகும் அதே கும்மிருட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை தானே. ஆமென். நீ மனுஷனுக்கு பயப்படாட்ட பரவாயில்ல, ஆண்டவருக்கு பயப்படுறீல்ல, ஆமென். தெய்வத்துக்கு பயப்படுறீல்ல. ஆமென். நீ பயந்தீனா உனக்கு ஒரு கிருபை உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கிருபையை பற்றி பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. கிருபையை பிடிச்சிட்டு எழும்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையை பிடிச்சிட்டு எலும்பு. எழும்பு. கிருபையாவது விளங்குதா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கிருபை மனநோயெல்லாம் என்ன செஞ்சிடும்? தூக்கி எடுத்துரும். ஆமா, எங்கெல்லாம் நீ நொந்து போய் ஒரு ஸ்பிரிட்ல இருக்கியோ அதெல்லாம் மனநோய். என்ன நோய்? மனநோய். எல்லாருக்கும் முக்கியத்துவம் தேவை. எனக்கு முக்கியத்துவம் தேவை. நான் எங்கே போனாலும் ஆமாம் என்ன வாங்க அப்படின்னு சொன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த கூட்டமே பிடிக்காது. இது ஒரு மனநோய். இது என்ன நோய்? மனநோய். மனநோய். ஆனால் தாழ்மை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தாழ்மையான பணிந்த ஆவி. நான் தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எனக்கும் தேவனுக்கும் இடையில தான் டீலிங்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்னை என்ன செய்றாரு? கனப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன கிருபையினால முடிசூட்டுகிறாரு. மகிமையினால் முடிசூட்டுகிறார். நான் யாரை தான் பார்ப்பேன்? இயேசுவை மாத்திரம். யாரை தான் பார்ப்பேன்? இயேசுவை மாத்திரம். அவரை தான் பார்ப்பேன். ஆமென். எனக்கு மனுஷர்களுக்குள்ள முக்கியத்துவம் தேவையில்லை. தேவையில்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ள எனக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. தேவையில்லை. ஆனா எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஆமென். என் மேல அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், தயவு செய்து மனதை மாத்திக்கோ. உனக்கு தேவ கிருபை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீ பயப்படாத, அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. ஆமென். கடந்த காலங்கள் எப்படி போயிருந்தாலும் இனி வரப்போகிற காலங்கள் கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டப்பட்ட காலமாயிருக்கிறது. நீ அற்புதங்களை கண்டடைய போகிறாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செழிக்கிற காலம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் செழிப்பான்னு சொல்றேன். சம்திங் இந்த நாள்ல இந்த சண்டேல ஒரு காரியம் நடக்குது. நீ செழிக்க போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 13வது வசனம். 103 தகப்பன் 13. தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இறங்குறாரா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இறங்குவது போல. சொல்லுங்க, அக்கிரமங்களை மன்னித்து நோய்கள் எல்லாம் இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்ட காரியம். பாருங்க எப்படி பாருங்க. நான் ஒரு தடவை ஆமா, நான் நம்ம 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 வில்லங்கம் தான் எக்கத்தப்பா இருக்குமே.
ஆமாம், எங்கள் அப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை தான் திரும்ப சொல்கிறேன். வேறு வேறு புதுசு புதுசாக சொல்லலாம், நிறையா இருக்குது. ஆனால் இதைத்தான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் என் பேக் வச்சுருந்தேன், எங்கள் அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அவர் பார்த்துட்டு அவர் பேக்கை ஏதோ திறந்து பார்த்தாரு. திறந்து எதுக்கு பார்த்தாருன்னு தெரியாது, திறந்து பார்த்தாரு. மண்டையில் ஒரு தட்டினார். என்ன தட்டிட்டு என்ன செஞ்சிட்டார், போயிட்டார், பேசிட்டு போயிட்டார். என்ன எதுக்கு தட்டினார், எதுக்கு நான் தட்டினார்? எங்கள் அப்பா என்ன என் மேலே பிரியமாக இருப்பார். ஆனால் மண்டையில் தட்டிட்டுருக்காரு, எதுக்கு தட்டினாருன்னு தெரில அப்படின்ட்டு படக்குன்னு நான் பையன் திறந்து பார்த்தா அதில் ஒரு சிகரெட் பாக்கெட்டு இருக்குது. என்ன பாக்கெட் இருக்கு? சிகரெட் பாக்கெட். என் அக்கிரமம் அங்கே இருக்கு, சரியா? அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தட்டிட்டு போயிட்டார். நான் மறந்துட்டேன், அவரும் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அவர் மறக்கலை. நாங்கள் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். எங்கள் அப்பா கூட தான் நான் சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம். எங்கள் அப்பா கூட நான் சாப்பிட உட்காந்தேன். பாருங்க, அவருக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வந்தது. உடனே தூக்கி அந்த ஆம்லேட்டை தூக்கி என் பிளேட்டில் வச்சார். தின்னு, என்னவா தின்னு, உடம்பை கெடுத்து தொலைச்சி சேர்த்து குடிச்சு நான் உடம்பை கெடுத்துருக்கேனா, அதனால் சத்தா சாப்பிட்டா தான் பாதிப்பு வர. அதை தூக்கி எனக்கு வச்சு சீரட்டு குடித்தவனுக்கு சப்புன்னு 4 அறை விட்டு ஒரு மிதியை விட்டு மவனே அப்படின்னு அப்படி போடலை. அவர் என்ன செஞ்சார், பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த முட்டையை சாப்பிடு. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரு. அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் முன்னாடி சொல்லி இருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அது தகப்பன். அல்லேலூயா. உன் நோய்களை குணமாக்கி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர் உன் தகப்பன். சொல்லுங்க, இயேசு எனக்கு தகப்பன் தான். அவர் நித்திய பிதாதான். அவர் பார்த்துக்கிடுவாரு என் குறைகளோடையே. அல்லேலூயா. வேற வழி, குறைகளை மன்னிச்சா தான் அடுத்த ரவுண்ட் ஓட தோது. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பெரிய ஆளா வந்தாலும் சரி, இனி நீ பாவம் செய்யாதேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு அவனை ரட்சித்து காப்பாற்றி அனுப்பிடுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சீரியஸா எடுத்துக்கிடுவோம். அல்லேலூயா. என் பிராணனை அழிவுக்கு விலக்கினவர். இனி 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 நோய்க்கு காரணமா இருக்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நெவர். ஒரு காலம் கிடையாது. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் இயேசுநாதரை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன். தொந்தரவு பண்ண மாட்டேன். என் யாருமோ அக்கிரமத்தினாலேயே வண்டிய ஓட்ட மாட்டேன். திரும்புவேன். சொல்லுங்க, திரும்புவேன். பொல்லாப்ப விட்டு திரும்புவேன். சரி, ஓகே. என்ன பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குனா, அல்லேலூயா. நான் ஒரு நேரம் அடிக்கடி இதை சொல்லுவேன். எங்க வீட்டில் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், வேதம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் தகப்பன், அதனால மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதைத்தான் இதை அடிக்கடி சொல்வேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் பாப்பாரு. அவர் இறங்குனா என்ன நடக்கும்? அவர் இறங்கி வந்தா உன் குற்றங்கள் போகும். அல்லேலூயா. உனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும், உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் தகப்பன் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நல்ல தேவன், நல்ல தகப்பன். சொல்லுங்க, நல்ல தகப்பன். நல்ல தகப்பன். ஐயா, வாயை திறந்து சொல்லியா, நல்ல தகப்பன். நல்ல தகப்பன் அவர். நல்ல தகப்பன் அவர். ஆமா, இரக்கம் செய்கிறவர், இறங்குகிறவர். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த சபைக்கு இறங்குகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் இறங்குகிறேன். இன்னைக்கு இந்த இரக்கம் நிறைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது.
அப்படி சொல்லுங்க, இறங்குகிறேன். இறங்குகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஓடுகிறவனாலும் அல்ல, ஒரு நாள் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, அல்ல, எல்லாம் எப்படி? இறங்குகிற தேவனாலே. கர்த்தராலே. அல்லேலூயா. 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 நீ இதுவரைக்கும் ஓடி 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 தவிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஓட்டத்தினால தவிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இறங்குகிற தேவனாகிய நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் காரியம் நன்மைக்கு ஏதுவாய் சம்பவிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எப்பொழுதும் அவருடைய கிருபை தான். ஆமென். சொல்லுங்க, எப்பொழுதும் அவருடைய கிருபை தான். எப்பொழுதும் அவர் கிருபைதான். இன்னொரு வசனம் வாசிப்போம், 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ ஆ, அவருக்கு பயந்தவர்கள் மேலும். யார் மேலையா? அவருக்கு பயந்தவர்கள் மேலும். சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவராகிய என் மேல் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கை உயர்த்துற கொடுமைய நான் எங்க கொண்டு போய் சொல்ல? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் கையை வச்சு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நீ எப்படி உயர்த்துறேன்னு பார்க்கணுங்கிறத கீழே போட்டுக்கங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உனக்கு அதில் விசுவாசம் இருக்கா, அதை ரிசீவ் பண்றியான்னு பார்க்கறது தான் கையை உயர்த்தி சொன்னேன். மற்றபடி இங்கே ஒன்றும் பாடங்கட நடத்தலை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். அவருடைய சொல்லுங்க, நீதி என் மேலும். என் மேலும். பயந்தவர்களாகிய என் மேலும். பயந்தவர்களாகிய என் மேலும். சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பேர் பட்டம் வைக்கிறேன். உங்களுக்கு பட்டம், கர்த்தருக்கு உங்க பேர் எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஆனா நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயந்தவன். கர்த்தருக்கு பயந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயந்தவன். நான் கர்த்தருக்கு பயந்தவன். ஆமென். ஆமென். சரி, அவருடைய கிருபை என் மேலதான் இருக்கு. அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. அந்த அந்த கிருபை என் மேல விளங்குறத பாக்குறேன். நான் எப்படியோ கர்த்தருக்கு கொஞ்சம் பயப்படுறேன் போல தெரியுது. ஆமென். அல்லேலூயா. 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 நீ ஆமா, கர்த்தருக்கு பயப்படலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது? ரொம்ப சுத்தமான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உங்க மேல மட்டும் இல்லையா, பயந்தவர்கள் மேல மட்டும் இல்லையா, அவருடைய நீதி அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் பாருங்க உள்ளது. பாருங்க பாருங்க, உன் பிள்ளைகள் மேல ஆமென். தேவனுடைய கிருபையினால் உண்டாகிற நீதி, கிருபையும் நீதியும், கிருபையும் நீதியும் உன் பிள்ளைகள் மேல. சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு இந்த காரியம் சம்பவிக்கட்டும். என் பிள்ளைகள் மேல என் பிள்ளைகள் மேல ஒரு சுகம் உண்டாகிறது, ஒரு கிருபை உண்டாகிறது, ஒரு நீதி உண்டாகிறது. அது என் பிள்ளைகள் மேல அது இருக்கிறது. என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ல போறேன், வரப்போகிற உன் பிள்ளையின் மேல ஆமென். தேவனுடைய நீதி இருக்கிறதாக வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. தேவை என்ன? கர்த்தாவே, என்னை நினைத்தருளும் ஐயா, ஆமென். நான் உம்முடைய பிள்ளை ஐயா. ஆமென். ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஐயா. ஆமென். சொல்லுங்க, எந்தையாவது உணர்ச்சி ஒரு காரியத்தை இப்போ எரிச்சல் மூட்டும் காரியங்களை சில விலைக்கு போடுங்க. அல்லேலூயா. என்னமாவது நோண்டாத அவர்கிட்ட, எப்பயும் ஆமான்னு சொல்ல பழகு. ஆமென். தேவனுடைய வார்த்தை வரும்போதோ ஆமென். நீ அதுக்கு ஒரு மாத்திரமான எண்ணங்கள் ஒன்று தோன்றினா உன் இருதயம் ஏதோ சம்திங் கசப்பான பிச்சில மாட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ராங் தாட்ஸ் வரவே கூடாது. அவர் நல்லவர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க கூடாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நல்லவர்னு உனக்கு தெரிந்திருந்தால், நான் சொல்றேன், உனக்கு நல்லவர்னு தெரிஞ்சிருக்கல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளதுன்னு சேர்த்து தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தான்ப்பா பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தான். எவனாவது ஒருத்தன் யோக்கியனை காட்டு பார்க்கலாம். யோக்கியம் எவராவது வரானா? செம்பருத்தி உள்ள வை. நீங்க தயவுசெய்து முன்கூட்டி சொல்லுங்க, இந்த செம்பு பெல்லம் தூக்கி உள்ள வைக்கணும். நம்ம இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோக்கியம் வாரா, செம்பருத்தி உள்ள வையே. அதான் யோக்கியம். அல்லேலூயா. ஆமா, அதனால சொல்றேன், யோக்கியனை பத்தி பேச்சு இல்லைங்க. நம்ம யோக்கியம் நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். தெரியும். ஏன் யோக்கியம் என்னன்னு தேவனுக்கு தெரியுமா? தெரியும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோக்கியங்களை அறிஞ்சிருக்கிறார். அதனால தான்
நீ யோக்கியத்தை கொண்டு வராத, நீ என் மேல ஒரு பிரியத்தை கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வேற வழி எனக்கு இல்லப்பா. ஆமென். சொல்லுங்க, எனக்கு வேற வழி இல்லப்பா. வேற வழி இல்லப்பா. நான் உம்மண்டையில வந்திருக்கிறேன்ப்பா. மண்டையில வந்திருக்கேன்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இனி பயப்பட வேண்டாம். நீ பயப்பட வேண்டாம். நீ இந்த ஒரு சரண்டருக்குள்ள வந்துரு, எப்பயுமே வந்துரு. அல்லேலூயா. எதையாவது சொல்லி அவருடைய கிருபைக்கு கொஞ்சம் தூரமா போவாத. உன்னை தூரமாக்கும்படி அவர் விரும்புறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கொஞ்சம் தூரம் போனாலும் அவரால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அந்த கெட்ட குமாரன் ரொம்ப காலமா போயிட்டான். நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அவன் ரொம்ப தூரமாக போயிட்டான், பணமெல்லாம் போயிடுச்சு. ஆமாம், அண்ணங்காரனுக்கு அவன் துட்டையெல்லாம் கழுவினிட்டான், அதுதான் தெரியுது. அவன் தப்பாக பண்ணிட்டான், அதான் தெரியுது. ஆனால் தேவனுக்கு என்ன தெரியல, தேவனுக்கு அவனை என் குமாரன். மனசு ஏங்குது, தூரமாக போன மனுஷனுக்காக அவர் மனசு ஏங்குது. தினமும் அந்த ஒரு 2 பேர் கூட போகலாமா ஐயா சரக்கு இறக்குறதுக்கு? அல்லேலூயா. ஓகே, சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இளைய குமாரன், நஷ்டமடைந்த ஒரு குமாரன். அல்லேலூயா. இந்த நஷ்டம் அடைந்தவனை, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, இப்ப அவனுக்கு சோத்துக்கும் வழி இல்லை. என்னவாயிடுச்சு? சோத்துக்கும் வழி இல்லை, கால்வாய் போச்சு. பெரிய பணக்காரன் அவன், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப சோத்துக்கு கூட வழி இல்லை. இப்ப என்ன ஆச்சு? தகப்பன்ட்ட போனா சோறாவது கிடைக்கும். அவன் வயிற்று பசி வந்தா தான் எல்லாம் அப்படி ஆகுது. சொல்லுங்க, பசி வந்தா. ஆமாம், பசியில் இருக்குது. யாராவது பசியில் ரொம்ப இருந்து பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு கிடைக்கலையேன்னு. ஆமாம், நான் ஒரு டைமில் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன். மதுரையில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பணம் வந்தோடனே படபடன்னு சொல்லிச்சிருவோம்ல. ஆமாம், வார கடைசியில் அங்கே என்ன இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, ஏது சாப்பாடு இல்லை. யார்கிட்ட போய் கேட்க? புது ஊரில். அப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் அங்கனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் ஷாப்காரன், தம்பி சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அவன் தூக்குச்சட்டியில் உள்ளது அவன் கொடுத்தான். அது தூக்குச்சட்டியில் அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், நம்ம சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும் அவங்க கொடுத்தது. நான் சொல்கிறேன், அன்னைக்கு அது அருமையான சாப்பாடாக இருந்தது, பசி இல்லை. ஆமாம், தூக்குச்சட்டியில் நான் என்ன ஏதுன்னு கேட்கல, எடுத்து சாப்பிட்டுட்டேன். அல்லேலூயா. ஆமாம், பசியும் பட்டினியும் இருக்கும்போது தான் என்ன செய்யுது? ஆமாம், என்ன செய்யணும்னு புத்தி தெளியுது. பசி நல்லது தான், புத்தி தெளியுது. அல்லேலூயா. ஆனால் உனக்கு தெளிஞ்சாச்சாரு தான், அதுலேயும் நோக்காடு உனக்கு வந்துடக்கூடாது. மனநோய்க்குள்ளே ஆளாகக்கூடாது. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், உன் மனசு நோய்க்குள்ளே போயிடுச்சுன்னா உன் சரீரமும் தொலைஞ்சிரும். நீ கத்துட்டையும் வந்து சேர மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றது மனசிலாகுதா? ஆமாம், நான் எதிர்பார்க்குறேன், ஒரு சில ரிசல்ட் எதிர்பார்க்குறேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த மனநோய்ங்கிற வார்த்தையை ஏன் பண்ணுறேன்னா, சில மனங்கள் புதிதாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் பலன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. அந்த பலனை இன்றைக்கு அப்பா கொடுக்குறாரு. உன்னை அழைத்த தகப்பன் உனக்கு இந்த பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா. நான் தகப்பனுடைய வீட்டில் உனக்கு நல்ல சுகம் இருக்கு. தகப்பனுடைய வீட்டில் நன்மை உனக்கு காத்திருக்கு. தகப்பனுடைய வீட்டில் கிருபை உன்னை முடிசூட்டும்படி அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென். அதனால நீ அழிவுக்குள்ள போக மாட்டோம், வாழ்க்கை டவுன்ஃபால் ஆகாது.
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிறபடினால ஹalleluya நான் சொல்றேன், எனக்கு டவுன்ஃபால் கிடையாது. ஆமென் ஹalleluya. ஹalleluya நான் விழப்போவது கிடையாது. ஆமென் நான் தோல்வியை அனுபவிக்க போறதே கிடையாது கிடையாது. எனக்கு எந்த பயமோ இல்ல இல்லை. சொல்லுங்க, பயம் இல்லை. பயம் இல்ல. +2 படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்களா? அவங்க மேலே நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த பஸ்காவில் ஒரு விசேஷித்த கிருபை உங்களுக்கு உண்டாகிறது. ஹalleluya 10th எக்ஸாம் எழுதுறவங்க இருக்கீங்களா நம்ம சபையில்? ஹalleluya. ஆமாம், +2 படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற பிள்ளைங்கள் மேலே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்கள் பக்காவாக தயார் பண்ணுவதற்கு செய்வதற்கு தேவ கிருபை இன்றைக்கு இருக்கிறது. ஹalleluya ஹalleluya கிருபை கிருபை இருக்கு. ஓகே அப்படி கையை உயர்த்திக் கொள்வோமா கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்காக? ஹalleluya இந்த சபையிலிருந்து ஹalleluya அநேக டாக்டர்கள் வரணும். ஆமென் ஹalleluya ஹalleluya அநேக என்ஜினியர்ஸ் வரணும். ஹalleluya அநேக சயின்டிஸ்ட் வரணும். ஆமென் அநேகர் ஐடி ஃபீல்டில் போய் புதிதானவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென் ஹalleluya. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இவைகளெல்லாம் தேவனாலே கூடும். அது கிருபையினாலே வரும். ஹalleluya கிருபை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென் உங்கள் பிள்ளைகள் மேல அது அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹalleluya ஹalleluya ஆமென். நான் கூட இப்படி நினைச்சேன். ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே டாப் மார்க் வாங்கிட்டாங்க. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஆமா, இப்போ இருக்கிறது +2 10th 8th கவர்மெண்ட் எக்ஸாமா? இல்லை இல்லை. ஆமாம், 10th தான் கவர்மெண்ட் எக்ஸாமு, 12th கவர்மெண்ட் எக்ஸாமு. நான் இன்னைக்கு ஆர்டர் சொல்கிறேன், அவருடைய கிருபை உன் மேலேயும் இருக்கு, உன் பிள்ளைகள் மேலேயும் இருக்கு. ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென். ஆமென். நீங்கள் நான் இப்போ என்ன என் மனசில் சொல்ல தெரியுமா? எனக்கு இவ்வளோ போதும் ஆண்டவரே. ஏ அப்பா, என் மேலேயும் இருக்கு, என் பிள்ளைகள் மேலேயும் இருக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கு. அனாதியாய். ஆமென் ஹalleluya. ஹalleluya ஆமா, எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், அனாதியாய் நித்தியமாய் அது உன் மேல இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹalleluya ஆர் யூ பிலீவ்? நீ நம்புறியா? உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென் உன் பிள்ளைகளுடைய பிள்ளை அதுக்கு மேல இருப்பாங்க. ஹalleluya நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீ யோக்கியமான ஆளுங்கிறதுனால இல்ல, நீ கர்த்தருக்கு பயந்தவள்ங்கிறதுனால, நீ தேவனை அண்டிக் கொண்டதுனால கர்த்தர் உனக்கு இவைகளை செய்கிறார். ஆமென். ஆமென். வசனத்தை தான் நான் பேசுறேன். ஆம், தேவனுக்கு பயந்தவர்கள் மேல இன்னைக்கு அந்த கிருபையை அனுபவிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya. கிருபையும் சத்தியமும் யார் மூலம் வந்தது? இயேசு மூலம். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுக்கிறார். ஹalleluya. இந்த ரெண்டுலையுமே என்ன நடக்குது தெரியுமா? பாவத்தை அவர் மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் செஞ்சவனுக்கு ஆக்கினையா, பாவத்துக்கே ஆக்கினையா? பாவத்துக்கே ஆக்கின. உனக்கு விரோதமா பேசிட்டு இருந்த பாவத்தை அவர் அடிச்சு நொறுக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya ஆமா, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? ஆமா, நாங்க யார் மேலேயும் குற்றம் சாட்டல. ஹalleluya. ஹalleluya என் ஜனத்தின் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பும் கிருபையும் பெரிதா இருக்கிறத பார்க்கிறேன். ஹalleluya எனக்கு உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் நன்மையை கண்டடைகிறவர்கள். ஹalleluya அவர் நன்மையினால முடிசூட்ட போகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya உங்களுடைய சந்ததியின் மேல, ஆமா, அனாதியாயினா எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். ஹalleluya. நித்தியமாய் உங்கள் பிள்ளைகள் மேலேயே இருக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயே இருக்கு. நான் அவரை நோக்கி வந்திருக்கிறேன். அவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya யாரெல்லாம் இந்த பந்திக்குள்ள இன்னைக்கு போகலாம் பாருங்க. இது தேவன் நம்ம என்ன செய்யறாரு? வாலண்டியரா மன்னிக்கிறாரு. ஹalleluya தேவன் என்ன செய்யறாரு? இன்னைக்கு எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். எதுவும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பாவ அக்கௌண்ட்டும் உங்க பேர்ல இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றாரு. யார் நம்புறீங்கப்பா?
யார் நம்புறீங்க? அந்த நம்பிக்கையோட கூட ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை, கிருபையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். ஆமென். இனி நோயோட போராட்டம் இல்லை. சொல்லுங்க, நோயோட பலவீனத்தோட பலவீனத்தோட போராட்டம் இல்ல. போராட்டம் இல்ல. போராட்டம் கிடையாது. போராட்டம் கிடையாது. இனி எந்த நோயும் என்ன மேற்கொள்ள முடியாது. இனி எந்த நோயும் என்ன மேற்கொள்ள முடியாது. 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 பலவீனம் மேற்கொள்ள முடியாது. பலவீனம் மேற்கொள்ள முடியாது. நான் சொல்ற இந்த வார்த்தை உன் எலும்புகளுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏய். இத நான் கெஞ்சி கூத்தாடி வாங்கல, அவரே இறங்கி வந்தார், ஆமென். பாவிகளை தேடி வந்தார், ஆமென். அவர் மன்னித்தார், ஆமென். தம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை உடையவர்கள் இந்த பந்தியில உட்காரலாம் இன்னைக்கு.